பொதுவா இப்ப நீங்க ஒரு பைக் எடுக்கிறீங்கன்னா பைக்குன்னு ஸ்பெசிபிக்கா ஒரு ஃபேன்ஸ் இருப்பாங்க. எனக்கு ராயல் என்ஃபீல்டு மட்டும் தான் பிடிக்கும், இல்ல எனக்கு என்எஸ் மட்டும் தான் பிடிக்கும், இல்ல எனக்கு வந்து ஸ்கூட்டி தான் பிடிக்குன்ற ஒரு செக்மெண்ட் இருப்பீங்கல்ல. இல்ல நீங்க ஒரு புது ஷோரூம் போறீங்கன்னா அங்க அந்த ஒரு வண்டி மட்டும் தான் இருக்கும். ஆனா நம்ம ஷோரூம்ல அப்படி இல்ல. நீங்க என்ன வண்டி பார்த்தாலுமே சரி அது நம்ம ஷோரூம்ல இருக்கும். ஈவன் பேட்டரி பைக் ஆல்சோ நம்ம ஷோரூம்ல இப்ப அவைலபிளா இருக்குது. எங்க தானே கேக்குறீங்க, நம்ம பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய வள்ளி மோட்டார்ஸ் தாங்க. இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா வந்து செகண்ட் ஹேண்ட்ல ப்ரீ ஓன்டு பைக்ஸ் எல்லாமே செல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. செகண்ட் ஹேண்டுக்கும் ப்ரீ ஓன்டுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது. ஆக்சுவலா இது பார்க்க அந்த ப்ரீ ஓன்டு பைக் தான். என்ன கான்செப்ட் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஓனர் வேற ஒருத்தவங்களா இருப்பாங்க. செகண்ட் ஓனர் சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு கம்ப்ளீட்டா பைக்கே ஃபுல்லா சேஞ்ச் ஆயிடும். ஒரு புது வண்டி எடுக்கிற கணக்கா தான் இருக்கும். சோ இங்க இப்ப பாத்தீங்கன்னா வள்ளி மோட்டார்ஸ் டிரைவர்ஸ் கூட கொலாபரேஷன் பண்ணி நிறைய ஆப்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொன்னேன்ல பைக்கை ஃபுல்லாவே வந்து புதுசு போல அப்படியே மாத்திடுறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க. பைக்ஸ் எல்லாமே வந்து பினான்ஸ் வசதி இருக்குது. 1 இயர் வாரண்டி தராங்க. லைக் நீங்க இந்த வண்டி எடுத்ததுக்கு அப்புறமே உங்களுக்கு வந்து சர்வீஸ் ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. 3 சர்வீஸ் இப்படி நிறைய ஆப்ஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னொன்னு நான் இப்ப பாண்டிச்சேரிக்குள்ள இருந்தா ஒரு 10,000 குள்ள இருக்குது. ஓகே, நம்ம ப்ரீவியஸ் வீடியோல அதெல்லாம் சொல்லியிருப்போம். இப்ப வெளியே இருந்து கால் பண்றீங்க, பைக் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு இனிஷியல் பேமெண்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா இன்னும் பெனிஃபிட்டா இருக்கும் உங்களுக்கு லோன் பண்றதுக்கு வந்து. ஓகேவா, இந்த இடம் நம்ம பாண்டிச்சேரியில எங்க லொக்கேட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில முத்தால்பேட்டையில எம்ஜி ரோடுன்னு சொல்லுவாங்க. முத்தால்பேட்டையில சட்டமன்ற ஆபீஸ் பக்கத்துல லொக்கேட் ஆயிருது. ஓகேவா, சோ ஸ்கிரீன்ல நம்பர் இருக்கும், கால் பண்ணி கேட்டேங்க. இன்னைக்கு பல விதமான வண்டி இருக்குது. எல்லாருமே ஒரு கண்டிப்பா ட்ரீட்டா தான் இருக்கும். இவங்க இந்த ஆடியன்ஸ் மட்டும் நம்ம வந்து கேட்ச் அப் பண்ண போறது இல்ல. பல்சர் மட்டும்னா பல்சர் மட்டும் இல்ல, டாமினார் இருக்குது, எஃப்இசெட் இருக்குது, பின்னாடி பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளஸ் இருக்குது, ஸ்கூட்டி இருக்குது, ராயல் என்ஃபீல்டு இருக்குது. இப்படி பல விதமான பைக்ஸ் இருக்குது. எல்லாமே நீங்க நம்ம வந்து ஒன்னொன்னா பொறுமையா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து பல்சர் என்எஸ். சோ என்எஸ் 125. சோ இந்த என்எஸ் வந்தோடனே அவ்வளவு ஒரு ஃபேன் பேசஸ் வந்தாங்க. என்எஸ்க்கு மட்டுமே வந்து சோ என்எஸ் இது ஒரு கிரே கலர் வண்டி. சோ டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன் 2023 சிங்கிள் ஓனர் கண்டிஷன் 1 இயர் வாரண்டி கொடுத்து இது கிலோமீட்டர் எவ்வளவு போயிருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்க நினைச்சு பார்க்க முடியாத ஒரு கிலோமீட்டர் தாங்க. இது வந்து வெறும் 684 கிலோமீட்டர் தான் போயிருக்குது. அவ்வளவுதான், வெறும் 684 கிலோமீட்டர் தான் போயிருக்குது. 1000 கிலோமீட்டர் கூட டச் பண்ணல. அதுக்கு ரொம்ப கம்மியா போயிருக்குது. 1 இயர் வாரண்டி கொடுத்து இதோட பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து 1,00,100 rupees கம்மியா கோட் பண்ணிருக்காங்க. 99,900 rupeesக்கு இது சேல் பண்றாங்க. இவ்வளவு ஒரு சூப்பரான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. லைக் இதுக்குமே நம்ம கிட்ட லோன் பண்ண முடியும். ஃப்ரீ சர்வீஸ்மே பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்க சர்வீஸ்க்கான விஷயம் எல்லாம் போயிட்டு இருக்குது. சோ அதை நான் உங்களுக்கு அங்க போய் சொல்றேன் நானு. அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து டாமினார் இருக்கிறா போல. டாமினாரோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து 1,33,000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. 1 இயர் வாரண்டி கொடுத்து. சோ இது கிலோமீட்டரா பாத்தீங்கன்னா வந்து 42,000 கிலோமீட்டர் கிட்ட போயிருக்குது. 2022 மாடல், ஒரு ஓனர் கண்டிஷனு. சோ இது என்ன, பிஒஐ ரெஜிஸ்ட்ரேஷன் தான் இது. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்து 1,33,000 கோட் பண்ணி இருக்கிறாங்க. டாமினர் ஃபேன்ஸ் யாரா இருந்தீங்கன்னா இது டாமினர் சொல்ல மாட்டாங்க, சில பேர் டாமின்வாங்க. அவங்க செல்லமா வந்து ஓகேவா. சோ அந்த டாமி ஃபேன்ஸ் யாரா இருந்தீங்கன்னா சோ அவங்களுக்கான பைக்ஸுமே அவைலபிளா இருக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து சோ எஃப்இசெட் எஃப்இசெட் பிஒஐ ரெஜிஸ்ட்ரேஷன். சோ அப்படியே ஒரு பைக்கை பாருங்களா, பைக் எப்படி இருக்குது. சோ 2023 சிங்கிள் ஓனர் கண்டிஷனு. பைக் அப்படியே பட்டாசா இருக்குது. இதோட விலை பாத்தீங்கன்னா வந்து 1,12,000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. சோ இந்த எஃப்இசெட் அதான் சொன்னேன், இந்த யமஹால வந்து ஒவ்வொன்றும் லான்ச் பண்ணும்போது அவ்வளவு ஒரு ஹிட் அடிச்சது. அதுக்கு ரீசன் என்னன்னு உங்களுக்கு தெரியும். யமஹான்றது ஒரு ஃபெமிலியரான ஒரு பிராண்ட். அவங்க சைட்ல இருந்து ரெடி பண்ணா தரமா இருக்குன்ற மாதிரி ஒவ்வொரு பைக்குமே தரமா ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. எஃப்இசெட் 2023 சிங்கிள் ஓனர் கண்டிஷன் 1 இயர் வாரண்டி கொடுத்து 1,12,000 ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுக்க போறாங்க. அடுத்தது ஹோண்டா சிபி 300 பிஒஐ ரெஜிஸ்ட்ரேஷன் 2024 போன வருஷத்தான வண்டி. ஒரே ஒரு ஓனர் கண்டிஷன்ல தான் இருக்குது. வெறும் பாத்தீங்கன்னா வந்து 9,000 கிலோமீட்டர் தான் டிரைவ் ஆயிருக்குது. 1 இயர் வாரண்டி கொடுத்து இதோட பைக்கோட பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து 1,60,000 இந்த வண்டி கொடுக்க போறாங்க. 1,60,000 ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுக்குறாங்க. ஒரு ஓனர் கண்டிஷன்ல தான் இருக்குது. இங்க மோஸ்டா எல்லாமே வந்து ஒரு ஒன் ஓனர், அது வந்து ஒரு ஓனர் கணக்குல தான் இருக்கும். ஸோ ரொம்ப 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 அது வந்து எப்படி சொல்றது, அந்த 2 ஓனர்ன்றது ரொம்ப கம்மியா தான் இருக்கும். மோஸ்டா ஒரு ஓனர் கணக்கில் தான் இருக்கும். இப்ப நம்ம அடுத்த பார்க்கக்கூடிய வண்டியுமே சரி ஒரு ஓனர் கணக்கு தான். வந்து 2023 வெறும் 7,000 கிலோமீட்டர் தான் போயிருக்குது. ஒரு ஓனர் கண்டிஷன்ல 1 இயர் வாரண்டி கொடுத்து 1,07,000 இந்த வண்டி கொடுக்குறாங்க. எஃப்இசெட் ஓகேவா, பிஒஐ ரெஜிஸ்ட்ரேஷன் தான். அப்படியே இங்க வாங்க, இங்க ஒரு எஃப்இசெட் இருக்குது. இதுவும் கலர் வைஸ் தான் கொஞ்சம் வேற மாதிரி இருக்குது. பட் எல்லாமே ஒரே வண்டி தான். வந்து எஃப்இசெட் பிஒஐ ரெஜிஸ்ட்ரேஷன் 2023 ஒரு ஓனர் கண்டிஷன்ல 1 இயர் வாரண்டி கொடுத்து 1,06,000 இந்த வண்டி கொடுக்குறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா எஃப்இசெட் பிஒஐ ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த வாட்டி எஃப்இசெட் யமஹால சோ நிறைய பாக்குறோம். நம்ம வந்து 1,20,000 இந்த வண்டி கொடுக்குறாங்க. 2023 மாடல். சோ அகைன் பாத்தீங்கன்னா வந்து RS200 சோ பல்சர்ல இருந்து. சோ இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்து 99,000 கொடுக்குறாங்க. RS200 பிஒஐ ரெஜிஸ்ட்ரேஷன் தான். 1 இயர் வாரண்டி கொடுத்து
99,000 கொடுக்குறாங்க. ஓவராலா இந்த செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா வந்து அதிகமா ஸ்கோர் பண்ணது பாத்தீங்கன்னா வந்து யமகா தான். ஸோ வேற லெவல்ல நிறைய ஸ்கோர் பண்ணி இருக்குது இந்த பக்கம் ஃபுல்லாவே யமகால வந்து. ஓகேவா? ஸோ இந்த பக்கம் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா வந்து வேற பைக்ஸ் எல்லாம் வரும். ஸோ அதெல்லாமே நம்ம பொறுமையா பார்க்கலாம். கட் பண்ணிக்கோ. இந்த பக்கம் நான் ஒரு வண்டி காட்டுறேன் பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா இந்த வண்டிக்கும் எனக்கு நிறைய ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஏன்னா நம்ம ஆபீஸ்ல ஒருத்தர் டெய்லி இந்த வண்டியில நம்ம அதிகமா ஊரு சுத்துவோம். ஓகேவா? ரேடாரு நாங்க ஆக்சுவலா 100 பெட்ரோலே போடுவோம், நிறைய சுத்தி பார்ப்போம். ஏன்னா இந்த வண்டி வந்து அவ்வளவு ஒரு மைலேஜ் தரும். அது அந்த வண்டியோட ஸ்பெஷலு. டிவிஎஸ் பிராண்டு. இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 2022 ஒரு ஓனர் கண்டிஷன் 1 இயர் வாரண்டி கொடுத்து வெறும் 68,000 ரூபாய்க்கு தான் இந்த வண்டி கொடுக்குறாங்க. இந்த வண்டிக்கு எனக்கு நிறைய கனெக்ஷன் இருக்குது. ஏன்னா டெய்லி தான் சுத்துவோம். நான் உண்மையா சொல்லிட்டேன், 100 ரூபாய்க்கு தான் பெட்ரோல் போடுவோம். ஆனா நிறைய நாங்க சுத்தாத இடமே இல்லை, அவ்வளவு இடத்த சுத்தி பார்ப்போம் நாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து ஹீரோ பேஷன் ப்ரோ பியூ ரெஜிஸ்ட்ரேஷன் 65,000 ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுக்குறாங்க 1 இயர் வாரண்டி கொடுத்து. அதே அந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா வந்து அகைன் ஒரு பேஷன் ப்ரோ, இந்த வாட்டி இன்னொரு பேஷன் ப்ரோ இருக்கு, அதையும் நான் காட்டுறேன். இதோட வேலை பாத்தீங்கன்னா வந்து 68,000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. 2022 மாடலு. இது பல்சர். இந்த பல்சர் NS 200. இதை பார்த்தா எனக்கு அடிக்கடி அந்த அப்பாச்சி ஞாபகம் தான் வரும். யானே தெரியல, என்ன அப்பாச்சி எல்லோ கலர்ல இருக்கும்ல. 2019 ஒரு ஓனர் கண்டிஷன் 1,05,000 இந்த வண்டி கொடுக்குறாங்க. எக்ஸ்பிளஸ் தான் உங்களுக்கு தெரியும், நான் நிறைய டைம் சொல்லிட்டேன். இங்கே வந்து ஒரு எக்ஸ்பிளஸ் இருக்குது, தூக்கின்னு போயிடுங்க. எக்ஸ்பிளஸ் யாராவது பிடிக்குன்னா 2022 ஒரு ஓனர் கண்டிஷன்ல 1,30,000 இந்த வண்டி கொடுக்குறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா R15 1,65,000 கொடுக்குறாங்க. ஒரு ஓனர் கண்டிஷன்ல 1 இயர் வாரண்டி கொடுத்து 2023. நாங்க ஒரு பேஷன் ப்ரோ சொன்னால அதே இன்னொரு பேஷன் ப்ரோ இது பியூ ரெஜிஸ்ட்ரேஷன்ல 2020 ஒரு ஓனர் கண்டிஷன்ல 1 lakh இதோட கிலோமீட்டரே பாத்தீங்கன்னா ஒரு 1,000 கிலோமீட்டர் தான் போயிருக்குது. 57,000 ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுக்குறாங்க. எவ்வளவுக்குன்னா 57,000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து பல்சர் 150 2021 ஒரு ஓனர் கண்டிஷன்ல 85,000 ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுக்குறாங்க. ஸோ இப்படி நம்ம வந்து பசங்களுக்கான வண்டி எல்லாம் பார்த்தாச்சுல. அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து லேடிஸ்க்கான வண்டி எல்லாம் பார்க்கலாம். ஜஸ்ட் பியூர் ரெஜிஸ்ட்ரேஷன் 2022 ஒரு ஓனர் கண்டிஷன்ல 66,000 ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுக்குறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து ஆப்ரில்லா. இதோட விலை பாத்தீங்கன்னா வந்து 86,000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஆப்ரில்லா. ஸோ இது பாத்தீங்கன்னா வந்து ஹோண்டா ஆக்டிவா. இதோட விலை பாத்தீங்கன்னா வந்து 77,000 ரூபாய்க்கு கொடுக்குற 74,000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இந்த வண்டியை வந்து. அடுத்தது யாருப்பா? ஜுப்பி தானப்பா, அவரே தான். ஸோ ஜூபிட்டர் 73,000 ரூபாய். லைக் இங்க ஒரு வண்டி இருக்குது, இந்த வண்டிக்கு இன்னும். ஸோ அடுத்தபடியாக நம்ம காண இருக்க வண்டி என்ன வண்டின்னு பாத்தீங்கன்னா வந்து ஸ்போர்ட்ஸ் CLS பிஒய் ரெஜிஸ்ட்ரேஷன் 2023 ஒரு வருஷம் நமக்கு வந்து வாரண்டி கொடுத்து லைக் இதோட விலை பாத்தீங்கன்னா வந்து 52,000 ரூபாய்க்கு இந்த வண்டியை கோட் பண்ணி இருக்கிறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து ப்ரெஷர் பிஒய் ரெஜிஸ்ட்ரேஷன் 26,000 ரூபாய்க்கு வண்டி கொடுக்குறாங்க. அடுத்த வண்டி பாத்தீங்கன்னா TN ரெஜிஸ்ட்ரேஷன் ஜூபிட்டர் 2021 வெறும் 34,000 கிலோமீட்டர் தான் போயிருக்குது. 62,000 இந்த வண்டி கொடுக்குறாங்க. ஃபெசினோ 2 ஃபெசினோ இருக்குது. 2 ஃபெசினோவுமே பார்த்தலாம் என்னென்ன பிரைஸ்ன்னு சொல்லிட்டு. இந்த ஃபெசினோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்து 2022 66,000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இது பாத்தீங்கன்னா வந்து இதுவும் 2022 5,000 கிலோமீட்டர் போய் 72,000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இதுல கிலோமீட்டர் போல நம்ம ஆன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதுல பாத்தீங்கன்னா வந்து 86,000 கிலோமீட்டர் போய் அதுல 57 கிலோமீட்டர் 5,000 கிலோமீட்டர் கிட்ட போயிருக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து ஸோ பல்சர் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்து 2020 இதோட பிரைஸ் வந்து 69,000 ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுக்குறாங்க. அப்படியே இந்த வண்டி பாருங்களா, FEZ V3. அப்படியே கார் அந்த பைக் அப்படியே ஒரு சுத்தி முத்தி பாருங்க, அப்படியே லைட்டா சுத்தி காட்டுங்களா. 2019 1 இயர் வாரண்டி கொடுத்து 90,000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. 90,000 கொடுக்குறாங்க. இந்த ஒருத்தர் இருக்கிறாருல, ஸோ இந்த வண்டி பாருங்க. தள்ளி மோட்டார்ஸ்ல வண்டி விற்கிறீங்கன்னு தெரியுது. ஸோ சர்வீஸ்னா என்னென்ன பண்றீங்கன்னா? சர்வீஸ் நம்ம ஜெண்டர் சர்வீஸ், பெய்டு சர்வீஸ், ஆக்சிடென்ட் ஜாப், ஆல் ஜாப் பண்ணுறோம். எல்லா வண்டியுமே சர்வீஸ் பண்ணுறோம். ஆல் பிராண்ட் சர்வீஸ் பண்ணுறோம். நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் எடுத்து வந்து கொடுங்க, நாங்கள் எந்த வண்டி வேணாலும் எடுத்து வரலாம். நீங்கள் நாங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுப்போம். ஓகேண்ணா. சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ காஸ்ட் வந்து போகுது? நார்மல் வண்டினா 550 லேபர் சார்ஜ் போடுவோம். அப்புறம் நம்ம வண்டிக்கு ஏற்ற போல சார்ஜஸ் லேபர் வரும். அப்புறம் பொருள் என்னென்ன பொருள் மாற்றணுமோ அதுக்கு சார்ஜஸ் வரும். பொருள் நீங்களே வச்சிருப்பீங்களா? எல்லா பொருளுமே இருக்குது. அப்படி இல்லைனா கூட நம்ம அதர் பிராண்டில் அரேஞ்ச் பண்ணி கூட நம்ம மாட்டிடலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது வாரண்டியில் எதாவது தரீங்களா? நம்ம வந்து வாரண்டி, இன்ஜின் வாரண்டி போடுறோம். அப்புறம் 777 வாரண்டி போடுறோம். அது வர கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தான் செக் பண்ணி தான் போடணும். அது வண்டியை பொறுத்து தான் செக் பண்ண முடியாது. ஓகே. இந்த டீலர் ஃபேன்சி சார் எப்படின்னா இந்த 1 இயர் பேமெண்ட் மாதிரி ஏதாவது இருக்குதா? சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி ஏதாவது? அது இப்போதைக்கு வாரண்டி இருக்கு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவிலேஜ் மெம்பர்ஷிப்பும் இருக்குது. அதனால் என்னென்னா உங்களுக்கு வந்து 499 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பே பண்ணாங்கன்னா 1 இயர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் வந்து உங்களுக்கு அது தகுந்த மாதிரி உங்களுக்கு கிஃப்ட்ஸ் டிஸ்கவுண்ட்ஸ்லாம் வரும். ஓகே. பெனிஃபிட்ஸ் இதில் என்னென்ன? இது லோ காஸ்ட்டு, ஹை குவாலிட்டி, பர்ஃபெக்ட் சர்வீஸ், ஆக்சிபிலிட்டி என்னென்ன இதெல்லாம்?
ரீசனபிளான ரேட்டு வரும். ப்ளஸ் சர்வீஸோட குவாலிட்டி நல்லாயிருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்யூன் பார்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் வந்து ப்ரிவிலேஜ் மெம்பர்ஷிப்பு, இன்சூரன்ஸை ரெனியூல் பண்ணுறோம். அதே மாதிரி விஓசியோடைய ப்ராடக்ட்ஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா சரிண்ணா? அதாவது இந்த 899 ஸ்டார்ட் ஆகுது வித் இன்ஜின் ஆயிலோட. ஓகே, இன்ஜின் ஆயிலுக்கு தான் இந்த 6 மந்த் வாரண்டியா? ஓகே.